Hello students, welcome to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 11 Physics Oscillationsல இருந்து ஒரு சின்ன டாபிக் ஆசிலேஷன் ஆஃப் லிக்விட் யூடியூப் தான் பார்க்க போறோம். சரி, இதுல இருந்து என்ன பார்க்க போறோம்னா the time period of oscillation of the யூடியூப் அதுதான் நம்ம பார்க்க போறோம். டெரிவேஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இந்த கான்செப்ட் மட்டும் தான் லிசன் பண்ணா போதும். என்னன்னா நம்ம ஒரு யூ ஷேப்டு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிறோம். அதுல நம்ம லிக்விட் போர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷேப்டு கிளாஸ் டியூப், அதில் நம்ம லிக்விட் போர் பண்ணோம். அந்த லிக்விடோட ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும்னா நான் விஸ்கஸா இருக்கும். விஸ்கஸ்னா என்னது? திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி. இப்போ தண்ணிக்கும் தேனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உங்களுக்கு வந்து அதோடைய திக்னஸ் மாறுது இல்லையா, அதுதான் விஸ்காசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் விஸ்கஸ், யூனிஃபார்ம் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடா இருக்கணும். ஸோ இன்கம்ப்ரெசிபிள்னா என்னது? நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா தண்ணியோட அளவு வந்து குறையாது, சரியா? ஸோ அதுதான் நம்ம முன்னாடியே ஏர்லியராகவே இந்த லெசன்ஸ்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். லிக்விட்ஸ் வந்து இன்கம்ப்ரெசிபிள். ஓகே, ஸோ இன்கம்ப்ரெசிபிள் லிக்விடை நான் இந்த யூடியூப்ல விடுறேன். ஸோ ரெண்டு ஓப்பன் ஆர்ம் இருக்கு, இதுதான் ஓப்பன் ஆர்ம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டுத்தோட ஏரியா, கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் ஒண்ணுதான். ஸோ இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ, இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. ஓகே, ஸோ அந்த சர்க்குலர் பார்ட்டை நம்ம ஹைலைட் பண்றேன், அதை தான் ஏ அப்படின்னு நான் சொல்றேன், இந்த பார்ட். ஓகே, ஸோ இதுதான் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. நான் இப்போ இந்த லிக்விட் போர் பண்ணோடனே அதோட ஹைட் ஆஃப் த லிக்விட் ஃப்ரம் த லிக்விட் காலம் வந்து h இருக்கு. ஸோ hங்கிறது ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். நம்ம இப்போ லிக்விடையும் யூடியூப் எதையுமே டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம். ஸோ இந்த இடத்துலையும் ப்ரெஷர் சேமா இருக்கும். ஸோ ப்ரெஷர் இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் ஆகட்டும், அல்லது இந்த ஓப்பன் ஆகல ஆகட்டும், ப்ரெஷர் எல்லா இடத்துலயுமே சேமா இருக்கு. அப்போ அது இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் இருக்கும்? ஓப்பன் அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த லிக்விடோட சர்ஃபேஸ் லெவல்லையும் அதே மாதிரி சேம் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும். அப்ப ப்ரெஷர் டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும் பொழுது இந்த யூடியூப் லிக்விட் எல்லாமே ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கும். அதுதான் இங்க ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓங்கிறது ஈக்குலிபிரியம் பொசிஷன். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெஷர் அவுட் சைட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் இந்த ப்ரெஷர் ஆஃப் த லிக்விடும் சேமா இருக்கும்பொழுது ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஜீரோவா இருக்கும். அப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ப்ளோ பண்ண போறோம் ஏதாவது ஒரு ரேட்ல. இப்ப இந்த பிக்சர்ல கொடுத்துறபடி நான் இந்த இடத்துல நான் ப்ளோ பண்றேன். ப்ளோ பண்ணும்போது என்னது? ஒரு ஃபோர்ஸை நான் இந்த ஓப்பன் ஆர்ம் வழியா கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா வந்து என்ன ப்ரெஷர் இருக்கும். அப்போ இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட நான் ப்ளோ பண்ணும்போது இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் ரீஜன், இந்த இடத்துல லோ ப்ரெஷர் ரீஜன். அப்ப லிக்விட்ஸ் என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது இன்கம்ப்ரெசிபிள், நம்ம வந்து அழுத்தி அதை அமுக்கிலாம் வைக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? எவ்வளவு தூரம் கீழே இறங்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருந்து y அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு லிக்விட் கீழே இறங்குது. அப்போ இங்க டிக்ரீஸ் இந்த லிக்விட் என்ன ஆகும்? இந்த இடத்துல இன்க்ரீஸ் இந்த லிக்விடா இருக்கும். ஸோ அதோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னா y அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல. ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து லிக்விட் வந்து இவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷன் முன்னாடி இருந்த பொசிஷனோட y இருக்கு. அப்ப இந்த டோட்டல் லென்த் என்னது ஆஃப் த லிக்விட் காலம் வந்து இது வந்து 2y. அப்ப இது y-ஆ இருந்தா எவ்வளவு தூரம் டிக்ரீஸ் ஆயிருக்கோ அவ்வளவு தூரம் டபுள் மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அதுதான் அர்த்தம். ஸோ அதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப இதுக்கு வேற எந்த கான்செப்டும் பார்க்க போறது இல்ல. ஜஸ்ட் வந்து இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா லிக்விட் லெவல் மாற ஆரம்பிக்குது. அப்போ சைமல்டேனியஸா இந்த யூடியூப் ஆசிலேட் ஆகுது. இப்போ இந்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. இல்ல நம்ம என்ன சேஞ்ச் இந்த ப்ரெஷர் வந்து லிக்விடோட லெவலை மாத்துது. ஸோ யூடியூப் வந்து ஆசிலேட் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ எனக்கு டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் t வந்து 2 pi square root of L by 2g. ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்வைஸ் இருக்கிறதுனால இங்க 2g எடுத்துக்கிறோம். ஸோ L அப்படிங்கிறது டோட்டல் லென்த் ஆஃப் த லிக்விட் காலம். டோட்டல் லென்த் ஆஃப் த liquid column.
ஓகே, இங்க டெரிவேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம டைம் பீரியட் மட்டும் எழுதிக்கிறோம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் Shankar's Physics Tutorials.